தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். இந்திய சுயராஜ்ய கட்சி 2019 தொடங்கப்பட்டு விட்டது. இந்த கட்சியோட அடிப்படை கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம். இந்த மக்களுக்கான ஜனநாயகம் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகம் ஆளும் வர்க்கம் மற்றும் அதிகார வர்க்கத்திற்கான ஜனநாயகமாக தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்களுக்கான ஜனநாயகமாக இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மக்கள் எந்த இடத்துல போய் நிற்கிறாங்கன்னா, எந்த இடத்துல தப்பு நடக்குதோ, எந்த இடத்துல தப்பு செய்ய ஆரம்பித்தாங்களோ, எந்த இடத்துல குற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அவங்ககிட்டே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த நிலை ஒழித்து கட்டப்பட வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் இன்னும் கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆக போகுதுங்க. இன்னும் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆக போகுது. இன்னும் அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதுவுமே கிடைக்கல. எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு கருத்து பேச்சளவில் மட்டும்தான் இருக்கு. இதை நான் முறையாக உண்மையாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய 2வது குறிக்கோள். 3வது குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், சமூக பிரச்சனைகளுக்கும், பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கும், வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும், ஜனநாயக பிரச்சனைகளுக்கும் ஜனநாயகத்தின் அடிவேராக இருப்பது எதுவென்றால் பிரிவினைவாதம். இந்த பிரிவினைவாதம் 2ஆக இருக்கின்றது. முதலில் ஜாதியாக இருக்கின்றது, அப்புறம் மதமாக இருக்கின்றது. இந்த 2த்தையும் இல்லாமக்கணும். ஏன்னா இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்குது. இந்த மூல காரணத்தை நாம் இல்லாமக்கணும். இது மாற்றலைன்னா ஜனநாயகம் என்றைக்குமே ஜனநாயகமாக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஓட்டளவில், பேச்சளவில், கருத்தளவில் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். 3வதாக அனைவருக்கும் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், சமூக பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம், கட்டாயமாக நிரந்தர வருமானம், இது எல்லாம் தான் என்னுடைய அடிப்படை குறிக்கோள். இந்த குறிக்கோளை நோக்கி தான் நான் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். இதுதான் இந்திய சுயராஜ்ய கட்சியோட அடிப்படை கொள்கை. குறிக்கோள் அப்படிங்கிறதும் கூட வச்சுக்கலாம். மக்கள் அனைவரும் இந்திய சுயராஜ்ய கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை என்றென்றும் தெரிவிக்க வேண்டும் என்று தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.